நேற்று ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல ஒரு பெண் ஜாதகம் கொடுத்திருந்தாங்க. அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சொன்ன அமைப்பு என்னன்னா, 29 வயசுல தான் இவங்களுக்கான திருமண அமைப்பு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு வரன்னு பார்த்தாலும் தொடையான அமைப்பு தான் இருக்கும். ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில், நீங்க சொன்ன மாரி தான் ஐயா. திருமணத்துக்காக பல முயற்சி செஞ்சேன். எல்லாமே தடையா இருந்துச்சு. அதனால திருமணம் இப்ப நடக்காதுன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டேன். மறுபடியும் இப்பதான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி நான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, எப்போதும் 7ஆம் இடம், 7ஆம் இடத்து அதிபதி காரண கிரகம் சுக்கிரன். இந்த அடிப்படையில கோச்சாரம் மற்றும் தசாபுக்தி அமைப்பு இது 3 அமைப்பும் தான் இவங்களுக்கு கடந்த 4 வருஷமா திருமணத்துக்கான எல்லா விதத்திலையும் தடையான அமைப்பு இருந்தது. அதோட அமைப்பை பார்ப்போம். முதல் அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க. 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 8ல மறைவு. இந்த அமைப்புக்கு சற்று தாமதமான திருமண அமைப்பு தான் இருக்கும். சுக்கரனோட அமைப்பை பார்த்தோம்னா, 8ல முழுமையா மறைஞ்சி சபாவோட சேர்க்கை அமைப்புலையும் சனியோட 10ஆம் பார்வை அமைப்புலையும் இருக்காங்க. இந்த அமைப்புக்கு ஒரு சேர சனி சபா தொடர்பு பெற்றாலே திருமணம் தாமதமாகறதுக்கான அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு பலவீனமா சுக்கிரன் 8ல முழுமையான மறைவு. இந்த அமைப்பெல்லாம் இவங்களுக்கு தாமத திருமணத்தை கொடுக்குற அதே சமயத்துல கோச்சாரத்தோட அமைப்பு பார்த்தோம்னா, கடகராசி அஷ்டம சனி அமைப்பு தொடர்ந்து இவங்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்துற தசாபுக்தி அமைப்பை பார்த்தோம்னா, இப்ப உங்களுக்கு சுக்கிர தசையில சபாபுக்தி அமைப்பு நடப்புல இருக்கு. இதுக்கு முன்னாடி அமைப்புல சுக்கிர தசை சுயபுக்தி அமைப்பா இருக்கட்டும், சபாசனியோட ஒரு சேர தொடர்புல லக்னத்துக்கு 8ல மறைஞ்ச சுக்கரனால திருமணத்தை செய்து வைக்க முடியாது. அடுத்து சுக்கர தசை சூரிய புக்தியை பார்த்தோம்னா சஷ்டாஷ்டகமான அமைப்புல இருக்கு இவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியா சந்திரனோட அமைப்பை பார்த்து திருமணம் செய்து வைக்க முடியாத தன்மையில சந்திரனோட அமைப்பு இருக்கு. இப்ப சபாவோட அமைப்பும் தசாநாதனும் 8ல புத்திநாதனும் 8ல அப்படிங்கிற அமைப்புல நல்ல காரியம் கண்டிப்பா நடக்காது. இவங்களோட திருமணத்துக்கான அமைப்பு சுக்கர தசை ராகு புக்தி அமைப்புல நடக்கணுங்கிறத அமைப்பு. உங்களோட ஜாதகங்களை முழுமையா டிகிரி அளவுல தெரிஞ்சுக்க கீழே கொடுத்திருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.